நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே அரசு பள்ளியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஸ்மார்ட் வகுப்பு பாடத்திட்டத்திற்கு மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியின் கல்வித்தரத்தை உயர்த்த கல்வித்துறை அதிகாரிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிராமப்புற மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு வர செயல்வழி கற்றலுடன் இணைத்து வகுப்புகளை நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே உள்ள பரளி ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்பு பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. செயல்வழி கற்றல் பாடத்திட்டத்தில் வரும் படங்கள் ஸ்மார்ட் வகுப்பு திட்டம் மூலம் வீடியோவாக விளக்கப்படுவதால் பாடங்களை மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்வதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். 1ஆவதுலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்குமே நாங்கள் இதை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். 1லேருந்து 4ஆம் வகுப்பு வரைக்கும் ஏபிஎல் நடந்துகிட்ருக்கு. ஏபிஎல் கார்டில் படித்தா கூட அந்த பாடங்கள் வரும்போது அது சார்ந்த பிக்சர்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த நிகழ்வுகளை நாங்கள் ஆன்லைன் மூலமாக கனெக்ஷன் கொடுத்து ஸ்மார்ட் கிளாஸில் காட்டும்போது ஒரு படத்துக்கு அந்த குழந்தைங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. நாங்கள் புக்கில் படிக்கும்போது இப்படி தான் இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு இமேஜின் தான் எங்களுக்கு இருக்கும். ஆனால் நாங்கள் இது நேரில் வீடியோவாக இதில் பார்க்கும்போது எங்களுக்கு அது நேரடியாகவே மனசில் பதிஞ்சிரும். ஸ்மார்ட் வகுப்பு பாடத்திட்டத்தில் வீடியோ காட்சிகள் மூலமாக விளக்கப்படுவதால் பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடிவதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். கடல் சீற்றம், சூறாவளி, நிலநடுக்கம் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களை ஸ்மார்ட் வகுப்பு மூலம் வீடியோ காட்சியாக விளக்கும் போது எளிதில் புரிந்து கொள்ள முடிவதால் தேர்வில் மாணவர்கள் சிரமமின்றி பதில் அளிப்பதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர். சமூக அறிவியலில் பேரிடர்னு ஒரு பாடம் நடத்திருந்தாங்க. புக்கில் சின்னதாக பிக்சர் இருக்கும், அதை பார்த்தா இப்படி தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் வீடியோ மூலிமா பார்த்தோன்னே இப்படியெல்லாம் இருந்திருக்கு, எங்களுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இது மூலிமா நாங்கள் இப்போ ஓனாக நல்லா ஈஸியாக எக்ஸாம் எழுதிடுறோம். இதனால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நிலநடுக்கத்தை யாரும் உணர முடியாது. இதே அந்த வீடியோ காட்சியில் நிலநடுக்கத்தை மாணவர்கள் உணர முடியும்னா கண்ணில் பார்க்கலாம். கட்டடங்கள் அசைகிறது, அதே போல் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் நிலநடுக்கத்தினால கீழே விழுகிறது, இதெல்லாம் படக்காட்சிகள் தொகுப்பாக இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸில் போட்டு காமிக்கும் பொழுது அது நல்ல நிலநடுக்கம்னா என்ன அப்படின்ட்டு அதனுடைய கருத்தை எளிதாக மாணவர்கள் புரிஞ்சக்கூடிய விதமாக இருக்குது.